நிச்சயமாக இந்த வேலை இப்பொழுது உங்கள் ஆசிரியர்கள் சில விஷயங்களை சரியாக செய்யாத போது மீண்டும் செய்ய சொல்வார்கள். வகுப்பறைதான் மிகவும் பாதுகாப்பானது. நீங்கள் இங்கிருந்து வெளியேறியதும் மீண்டும் செய்ய சொல்றது ஆசிரியர்கள் அல்ல, வாடிக்கையாளர்கள். வாடிக்கையாளர்கள் உங்களை மீண்டும் மீண்டும் செய்ய சொல்லி அலைக்கழிக்கும் போது அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எதிர்ப்பு திறன் தான் நமது கல்லூரியில் இருந்து கிடைக்கிறது. இந்த கல்லூரியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் செய்து இன்னும் சிறப்பாக சமர்ப்பிப்பதற்கான உங்கள் உண்மையான பணித்தளத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அனுபவம் இது. உண்மையான பணித்தளத்தில் விஷயங்கள் அவ்வளவு சுத்தமாக இருக்காது. சேர் இருக்கும், மண் இருக்கும், வெயில் இருக்கும். எனவே படிக்கும்போது இந்த சொல்லப்படும் மறுவேலைகள் அனைத்தையும் செய்து நீங்கள் அனுபவம் பெற வேண்டும். ஏனென்றால் ஒரு வாடிக்கையாளரிடம் என்னால் இப்படித்தான் முன்பு மீண்டும் செய்ய முடிந்தது என்று சொல்ல முடியாது. அவர்கள் என்ன செய்தார்களோ அதற்கேற்ப செயல்படுவதுதான் நமது கடமை. வகுப்பில் படிக்கும்போது மீண்டும் செய்வோம், பணித்தளத்திற்கு வரும்போது அது திருத்தமாக இருக்கும். அப்பொழுது அது உங்களுக்கு பிடிக்காமல் போகாது. ஏனென்றால் அதற்கான பயிற்சியைத்தான் நமது வகுப்பறையில் வழங்குகிறோம். அந்த புகைப்படத்தை காட்டுகிறேன். அடுத்தது நமது வகுப்பறையில் படிப்பதுதான் மிகவும் எளிதான வழி. வகுப்பறையில் அனைத்தும் ரொம்ப எளிதாக இருக்கும். ஏனென்றால் அளவீடுகள் அனைத்தும் நமது கட்டுப்பாட்டில் இருக்கும்.